அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியான தர்மதிகாரி உடன் முதலமைச்சர் விஜய் சந்தித்திருக்கிறார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தலைமை நீதிபதியின் இல்லத்திற்கு சென்று மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் விஜயை அவர் சந்தித்திருக்கிறார். அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்ற முதல்வர் விஜய் தலைமை நீதிபதியுடன் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்ற முதலமைச்சர் விஜய் தற்போது தலைமை நீதிபதியுடன் சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை முதலமைச்சர் விஜய் சந்தித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் குணசுந்தரி வழங்க கேட்கலாம். குணசுந்தரி, வணக்கம். விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம் தீபிகா. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களின் இல்லத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மரியாதை நிமித்தமாக தற்பொழுது சிறிது நேரத்திற்கு முன்னதாக வருகை தந்து சந்திப்பினை நிகழ்த்தினார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார். குறிப்பாக முன்னதாக பொறுப்பேற்ற பிறகாக இடதுசாரிகள் கட்சிகளான சிபிஐ, சிபிஎம், அது மட்டுமின்றி விசிக, அதே போன்று இவர்கள் எல்லாம் ஆதரவு கட்சிகளாக இருந்த பொழுதும் இவர்களை நேரில் சந்தித்து அந்த மரியாதை நிமித்தமாக சந்திப்பு என்பதை நிகழ்த்தியிருந்தார். அதே போன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை நேரில் அவரது இல்லத்திற்கே சென்று மரியாதை நிமித்தமாக ஒரு சந்திப்பை நிகழ்த்தி இருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களை சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு நேரடியாக வருகை தந்து சந்திப்பு என்பதை நிகழ்த்தி இருக்கிறார். குறிப்பாக தலைமை நீதிபதி இல்லத்தில் நடைபெற்ற ஒரு 30 நிமிடங்கள் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றது. இந்த சந்திப்பு நிறைவடைந்ததை தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தீபிகா, முதல்வர் விஜயை தலைமை நீதிபதி சந்தித்திருக்கிறார். விவரங்களை வழங்கினார் குணசுந்தரி. குணசுந்தரி, நன்றி.